ஏன்னா ஒட்டகஸ் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு, உலகத்திலேயே நல்லா இருக்கிற போக்கிமோன் ஏன்டா பிக் 3ல வரல? போக்கிமோனோட ஒன் பீஸ், ப்ளீச், நருட்டோ நல்லா இருக்காடா, அதனாலதான் பிக் 3ல வந்திருக்கா? அப்ப ரியலா சொல்ல போனா பிக் 3 அளவு இல்லனாலதான் போக்கிமோன் வேஸ்டாடா அப்படின்ற மாதிரி கூட கேள்வி கேக்குறீங்க. சோ எனிவே அதுனா என்ன, ஏன் தான் போக்கிமோன் பிக் 3 உள்ள வரல, ஏன் தான் அந்த அனிமே பிக் 3 அப்படின்றது அழைக்கப்படல அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி போக்கிமோன் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பிக் 3 ஃபேனா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் ப்ரோ அப்படின்னா ரெண்டுத்தையும் பண்ணி வச்சிருங்க, ஓகேவா? என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? சோ எனிவே இன்னைக்கு போக்கிமோன் ஏன் பிக் 3ல வரல அப்படின்றத விவரிக்க போறோம். சோ மேபி நீங்க இந்த வீடியோ நல்லா சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் இதுக்கு ரைட்ஸ் அண்ட் ஃபாலோ போடுறேன், ஓகேவா? சோ எனிவே சொல்லணுதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடகர்ஸ் வீடியோக்கு போலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு திங்கிங் என்ன அப்படின்னா போக்கிமோன் ஒரு அனிமே அப்படின்னு. பட் அதுதான் உண்மையா அப்படின்னு கேட்டா அது கிடையாது தான் சொல்லணும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? எஸ், போக்கிமோன் பிக் 3 உள்ள வராத முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம நருட்டோ ஒன் பீஸ் சொல்றோம்ல. சோ நருட்டோ ஒன் பீஸ், ப்ளீச் எல்லாம் அனிமே அடாப்ஷன் ஆகியிருக்கும் பை மங்கா, அதாவது மங்கால இருந்தா இந்த அனிமே எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த போக்கிமோன் ஒன்னும் அப்படி உருவானது கிடையாது. இது லைக்கே ப்ரொமோஷன் கார்ட்டூன் தான். உங்களுக்கு ஒன்னும் புரியல அப்படின்னா இப்ப லைக் நம்ம விஜய் அண்ணாவோ இல்ல ஏகப்பட்ட சூப்பர்மேனோ ஸ்பைடர்மேனோ சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள் வரும். உதாரணத்துக்கு நம்ம ஸ்குவிட் கேம் எடுத்துக்கலாமே. சோ ஸ்குவிட் கேம் ரிலீஸ் ஆகும் போது ஸ்குவிட் கேம் மாதிரியே நெட்ஃபிளிக்ஸ்ல கேம் ஒன்னு ரிலீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன் அதுல ஃப்ரீ ஃபயரும் ஒரு அங்கன்னு சொல்லி தான் ஆகணும், ரைட்டா? சோ அதே மாதிரி தான் போக்கிமோனோட கேமிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த போக்கிமோன் அப்படின்றது கார்ட்டூன். அதாவது போக்கிமோன் முதல்ல கார்ட்டூனா வரல, போக்கிமோன கேம் ப்ரமோஷன் பண்றதுக்கு தான் போக்கிமோன் கார்ட்டூனா வந்துச்சே. அடங்கம்மால. சோ பிக் 3ல இருக்க நருட்டோவும் சரி, ஒன் பீஸும் சரி, ப்ளீச்சும் சரி, சோ மூணு அனிமே மங்கால இருந்து தழுவப்பட்ட ஒரு அனிமே. சோ அப்படி தழுவப்பட்டு நருட்டோ, ஒன் பீஸ், ப்ளீச் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல எந்த மூலைக்கு போனாலுமே இந்த அனிமேவோட நேம்ஸ் எல்லாம் ஓங்கி இருக்கும். அதுவும் நெட்வொர்க் எல்லாம் கம்மியா இருந்த அந்த காலத்திலேயே. சோ இப்படி 20ஸ்லயே சக்க போட்டு அனிமேனா இதுதான், அனிமேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் பேரையும் அனிமே பேரையும் வளர்த்த ஒரு காலகட்டம் தான் 20s. அந்த 20ஸ்ல வங்கமான மூணு அனிமே தான் இந்த நருட்டோ, ஒன் பீஸ், ப்ளீச். சோ அதெல்லாம் மட்டும் தான் பிக் 3 கூப்பிடுறோம். அப்ப இந்த இடத்துல போக்கிமோனுக்கு இடம் இல்லையா ப்ரோ? போக்கிமோனுக்கு இடத்தை பிடிக்க ஐ திங்க் லாக்கி இல்லையா, வக்கி இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒத்துக்கனாலும் சரி போக்கிமோன் அப்படின்றது நருட்டோ சீரிஸ் மட்டும் இல்ல, நருட்டோ, ஒன் பீஸ், ப்ளீச் சொல்லிட்டு எல்லா சீரிஸை விடையோ இருக்கிற நம்பர் 1 சீரிஸ் தான் போக்கிமோன் அப்படின்ற சீரிஸ். நீங்க நம்புங்க இல்லனா விடுங்க. சோ இப்போது வரைக்கும் மீடியா ட்ராக்ல நம்பர் 1ல இருக்கிற ஒரு கார்ட்டூனோ ஒரு அனிமேவோ அப்படின்னு கேட்டா அது போக்கிமோனா தான் இருக்கும். சோ அப்படி ஸ்டில் இப்போ வரையும் போக்கிமோனால பேசப்படுறோம், போக்கிமோன் இப்ப ஒரு வீடியோ போடுறேன். சோ இப்படி இருக்க போக்கிமோனோட கதை 1996ல தான் ஆரம்பிச்சது. சோ கரெக்ட்டா 1996ல அதே ஜப்பான்ல தான் ஒரு கேம் ரிலீஸ் ஆகுது. பட் இன்னும் அதோட கேம்ல இருந்து சொல்லிட்டு எல்லாமே ரிலீஸ் ஆனாலுமே இந்த கேமுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் சரி, லாபமும் சரி, மரியாதையும் சரி கிடைச்சதா அப்படின்னு கேட்டா சுத்தமா கிடைக்கலதா சொல்லணும். சோ இப்படி இருக்கும்போது தான் கேமிங் ப்ரொடக்ஷனுக்கும் சரி, அந்த கேமிங் தயாரிச்ச முக்கிய ஆளுங்களும் சரி என்ன பண்றது, இதை எப்படியாச்சும் மக்கள் கிட்ட சேர்க்கணும். சோ என்ன பண்றது அப்படி யோசிக்கும் போது அவங்க கையில இருந்த ஒரு ஆயுதம் தான் கார்ட்டூன்ஸ் அனிமேஷன் அப்படின்னு. சோ 20s காலகட்டத்துல ஒரு பெரிய ஆயுதம் அப்படின்னா கார்ட்டூன். சோ கார்ட்டூன் பண்ணியே எல்லாத்தையும் மக்கள் கிட்ட சேர்த்தலாம் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. சோ அதனால 1996ல இந்த கேம் நக்கீர் போனதுனால 1997ல உடனே கார்ட்டூன்ஸ் எடுக்கிறாங்க. இதோட ப்ரொமோஷன் மாதிரி, அதாவது போக்கிமோன் கேமுக்காக போக்கிமோனோட கார்ட்டூனே உருவாக்குறானுங்க. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? சோ இந்த இடத்துல உங்களுக்கு கேள்வி இருக்கும், சரி ஓகே ப்ரோ கேமுக்காக அனிமே தொடர்ந்து வச்சானுங்க, அதுக்கப்புறம் கேம் என்னாச்சு, கேம் வெற்றி பெற்றுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்படி அனிமே பங்கமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்போ அதோட கார்ட்டூன்ஸ், அதோட கேம்ஸ் சொல்லிட்டு இது விற்காதா? எஸ், எல்லாமே வித்துச்சு. அது எந்த அளவுக்கு வித்துச்சு அப்படின்னு கேட்டா போக்கிமோன் அப்படின்றது வேர்ல்டு வைடா தெரியும், வேர்ல்டு வைடா எல்லாரும் பாப்பானுங்க. போக்கிமோன் அப்படி கார்ட்டூனும் அனிமேவும் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும், ரைட்டா? ஆனா அப்படி இவனுங்க ப்ரொடக்ஷன் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணி வந்த லாபத்தை விட இவனுங்க கேம்ல இருந்து எடுத்ததும் பொம்மைகள் அந்த பொருட்களை சேல் பண்ணி எடுத்தது தான் அதிகமான ருபீஸா. அதாவது எனக்கு அனிமேஷனா டெலிகாஸ்ட் பண்ணி காசு எடுத்ததை விட கேமா ரிலீஸ் பண்ணி காசு எடுத்தது தான் அதிகமா. சோ அப்பனா பாத்துக்கோங்க இவனுக்கு எந்த அளவுக்கு எடுத்திருப்பானுங்க அப்படின்னு. சோ இப்படினால மட்டும் தான் இவனுக்கு இப்போ நம்பர் 1 பிரான்சைஸா இருக்கானுங்க மீடியா ட்ராக்ல, ஓகேவா? சோ இதுலயுமே ஒரு பெரிய சைக்கிள் ரெடி பண்ணி வச்சிருந்தானுங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தா இப்போ நம்மளுக்கு அனிமே எப்போ வரும்? சோ ஒரு வருஷத்துக்கு ஒரு அனிமே, ஒரு வருஷத்துக்கு ஒரு சீசன் அப்படி சொல்லி ரிலீஸ் பண்ணுவானுங்க, ரைட்டா? ஆனா போக்கிமோன் சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எப்ப
எப்போ போக்கிமோனோட நியூ கேம் வருதோ அப்பதான் நியூ சீரிஸ் வருமா. சோ போக்கிமோன் நியூ கேம் வரதுக்கு முன்னாடியே போக்கிமோனோட நியூ சீரிஸ் ரிலீஸ் பண்றானுங்க. நியூ சீரிஸ்ல இருந்து பொருட்களை எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படியே அப்ப டெலிகாஸ்ட் பண்ணதுல காசு வந்துரும், வித்த பொருட்களுமே காசு வந்துரும். கடைசியா அவனுக்கு கேம் ரிலீஸ் பண்ணுவானுங்க. கேம் ரிலீஸ் பண்ணி அதுல இருந்து காசு எடுத்துருவானுங்க. சோ இப்படி நம்ம போக்கிமோன் ஒரு காலத்துல படத்துல பிறந்து இருந்தானுங்கன்னே சொல்லலாம். ஓகேவா? ஏன் இப்ப கூட நருட்டோ, ஒன் பீஸ், ப்ளீச்சை விட வந்து போக்கிமோனோட மதிப்பு அதிகம்ன்றதுதான் உண்மை. என்ன கெத்து புண்டை காட்டுறியா? என்னடா கெத்து புண்டை காட்டுறீங்க எல்லாரும்? அப்ப ஒரு கேள்வி வரும், ஓ இப்ப இதனாலதானா ப்ரோ அப்ப வந்து போக்கிமோன் மங்காளத்து வந்ததா கன்ஃபார்மா வந்து பிக் 3 உள்ள வந்திருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டா அதுவுமே ரொம்ப கஷ்டம் தான் சொல்லியாகணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ளீச், ஒன் பீஸ், நருட்டோ போன்ற அனிமே எல்லாம் உள்ளீட்டு கதைகள் அதிகமா இருக்கும். உள்ள கதைகள், கேரக்டர் டெவலப்மெண்ட், பிளாட், பெயின், கைன் சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கும். திங்க் வந்து அனிமேல ஏகப்பட்டது கத்துக்கலாம். பட் போக்கிமோன் அப்படிப்பட்ட ஒரு கார்ட்டூனா அப்படின்னு கேட்டா அது கிடையாது தான் சொல்லி ஆகணும். உடனே 2-3 எபிசோட பார்த்துட்டு ப்ரோ இந்த இடத்துல மோட்டிவேஷன் ஆகுது ப்ரோ, இந்த இடத்துல கூஸ் பம்ப்ஸ் ஆகுது ப்ரோ வராதீங்க. சோ போக்கிமோனை பொறுத்த வரையும் கதை அது வளர்றதை விட ஒரு எபிசோட்லயும் புது புது போக்கிமோனை காட்டுவானுங்க. புது புது சாகசங்கள் மட்டும் தான் ஆஷ் மேற்கொள்ளுவான். ரைட்டா? சோ அதுல கதைகள் அப்படின்றது 50க்கு 50% தான் இருக்கும். அதாவது 50% மட்டும் தான் இருக்கும். அதுவும் இந்த இடத்துல போக்கிமோன் ட்ரெண்ட் ஆகுதுக்கான முக்கிய காரணம், அதாவது ஆரம்பத்துல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா கேம் விளையாடும் போது அடுத்து என்ன போக்கிமோன் வரப்போகுது, போக்கிமோன் அடுத்து என்ன போக்கிமோன் வரப்போகுது, அதுக்கு என்னென்ன பவர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு காத்திருங்க எல்லாம் குழந்தைங்களா பார்த்துட்டு இருந்தாங்கப்பா. சோ அதுவுமே வந்து போக்கிமோனுக்கு ஒரு பெரிய ஒதுக்கி சொல்றது ஒரு பெரிய வந்து லாபமா தான் இருந்திருக்கும். ரைட்டா? சோ இப்படி கதை இல்லாம ஒரு கேம்ல இருந்து வந்ததுனால வந்து இந்த போக்கிமோன் அப்படின்ற கார்ட்டூன் பிக் 3 உள்ள வரல அப்படின்றதா உண்மை. ஓகேவா? சோ அப்ப எப்படி ப்ரோ நருட்டோ, ஒன் பீஸ், ப்ளீச் மட்டும் பிக் 3 சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இந்த மூணுத்துக்கு வந்து அனிமேல வரும்போது பிக் 3 வரல. நான் திங்க் மங்கால ரைட் பண்ணும்போது பிக் 3 பேர் வந்துருச்சு. சோ அதே மாதிரி ஜப்பான்ல கேம்ல இருந்து உருவாக்கப்பட்ட அனிமே தொடர் எல்லாம் அதிகமா இருக்குமாமா. பட் அவ்வளவு அதிகமா இருந்தாலும் முக்கியமான அந்த ஃபேன்ஸ் எல்லாம் முக்கியமான வந்து கொடுக்கிற வந்து ஒரு ஆதாயம், ஒரு ஆதரவு அதுன்னா அது மங்கால இருந்து வர அனிமேஸ் மட்டும் தான். சோ மங்கால இருந்து என்னென்ன அனிமேனா வந்து வருதோ அதை மட்டும் தான் வந்து பார்த்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்களாமா அந்த ஏரியா மக்கள். புரியுதா? சோ அதனால மட்டும் தான் போக்கிமோன் என்னதான் வேர்ல்ட் விட ட்ரெண்டா இருந்தாலும் அந்த பிக் 3 உள்ள வரல அப்படின்றது ஒரு நிகழ்ச்சித்தனமான உண்மைன்றது உண்மைதான். ஓகேவா? சோ அதுக்கு ஒரு கேள்வி வரும், ஓகே வரும் போக்கிமோன் வந்து பிக் 3 உள்ள வரல அப்படின்னா வந்து வேஸ்டா ப்ரோ அப்படின்னு கேட்டா இதெல்லாம் வந்து நீங்க கேட்க கூடாத கேள்வி தான் நான் சொல்லுவேன். சோ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த அனிமேக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஏன் பிக் 3 பேர் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சோ அப்படி நீங்க எப்படி வந்துச்சு அப்படி தெரிஞ்சுக்கினா தான் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் இருக்கும். ஓகேவா? சோ இத பத்தி பேச ஆரம்பிச்சு அப்படின்னா இன்னும் பெருசா போகும். சோ நான் சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றேன். சோ பிக் 3 என்ன, எப்படி வந்துச்சு, அது எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னு தனியா வீடியோ போட பாக்குறேன்டா. ஓகேவா? சோ பிக் 3ன்ற பேர் ஒன்னும் அந்த அனிமேல இருந்து வரல, மங்கா ரைட்டிங்லயே வந்துருச்சு. சோ மங்கால வந்து வீக்லி சாப்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியுமா? சோ அப்படி சாப்டர் ரிலீஸ் பண்ணும்போது ஒரே வாரத்துல ஒன் பீஸ், ப்ளீச், நருட்டோ சொல்லிட்டு திங்க அந்த வாரமே சொல்றது. இப்போ லைக் வந்து தீபாவளி வந்தா எப்படி கொண்டாடுறோம், பொங்கல் வந்தா எப்படி கொண்டாடுறோம். சோ அதே மாதிரி வந்து ப்ளீச், ஒன் பீஸ், நருட்டோ சொல்லிட்டு 3 சாப்டர் ஒரே வாரத்துல வருதுனால நியூஸ் பேப்பர் எல்லாம் வாரத்தோட பிக் 3 அப்படின்ற மாதிரி பேப்பர் அடிக்க ஆரம்பிச்சானுங்க. அது அப்படியே பழக போஷத்துல பிக் 3 அப்படின்றதே கருதப்பட்டுருச்சு. ஓகேவா? சோ இதுதான் பிக் 3க்கான முக்கிய காரணம். மேபி இது கொஞ்சம் அடுத்த வீடியோல சொல்ல பாக்குறேன். ஓகேவா? சோ இது கூட போயிட்டு ஏன் ப்ரோ போக்கிமோன் பிக் 3 உள்ள வரல என்று கேக்குறதெல்லாம் நியாயமே கிடையாது. ஏன்னா நருட்டோ, ஒன் பீஸ், ப்ளீச் ரிலீஸ் ஆகும்போது போக்கிமோன் ரிலீஸ் ஆயிருக்கும். பட் இட்ஸ் நாட் கேம் பை மாங்கா அப்படின்றதோ உண்மைதான். ஓகேவா? சரி ஓகே ப்ரோ பிக் 3 அதிகமான ப்ராஃபிட் வச்சிருக்கா இல்ல வந்து போக்கிமோன் அதிகமான ப்ராஃபிட் வச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நருட்டோ, ஒன் பீஸ், ப்ளீச் சொல்லிட்டு 3 அனிமே வச்சு நெட்வொர்க்கையும் பார்த்தோம். நீங்க போக்கிமோன் நெட்வொர்க்கை பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா போக்கிமோன் நெட்வொர்க் எவ்வளவோ போயிடுச்சுன்றதா உண்மை. அது எந்த அளவுக்கு அப்படின்னா பிக் 3 மாதிரியே இன்னும் 2 பிக் 3 சேர்த்து வச்சாலுமே அது போக்கிமோன் அளவுக்கு எட்டாத அளவுக்கு. சோ புரியுதுல? நருட்டோ மாதிரியே இன்னும் 10 நருட்டோ வந்தாதான் அவரு நெட்வொர்க்கையே எட்ட முடியும். சோ அந்த அளவுக்கு இருக்குன்னா போக்கிமோன் எவ்வளவு சம்பாரிச்சிருப்பானுங்க பாருங்க, எவ்வளவு நெட்வொர்க் வச்சிருப்பானுங்கன்றத பாருங்க. பட் அவனுங்க பொருட்கள் சேல் பண்றது, கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் கால் வச்சிருந்தானுங்க. மேபி அதனால வந்து போக்கிமோன் அந்த இடத்தை எட்ட முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஓகேவா? பட் நருட்டோ, ப்ளீச் எல்லாம் அப்படி கிடையாது. ஜஸ்ட் மங்கா அண்ட் அனிமே வச்சே வளர்ந்தவன தான் அப்படியே. பட் வந்து அப்படியே வளர்ந்தே அவனுக்கு 20 மில்லியன் வச்சிருக்கானுங்கன்றதும் பெரிய விஷயம் தான். சோ அதனால நான் கொடை சொல்ல மாதிரி இல்ல. நெட்வொர்க் ப்ராஃபிட்டை பொறுத்த வரையும் போக்கிமோன் தான் வந்து மேல. ஸ்டோரி வைஸ், பிளாட், கூஸ் பம்ப்ஸ் அப்படின்ற வழியில பார்க்கும்போது கன்ஃபார்மா பிக் 3 தான் மேலன்றதும் உண்மைதான். ஓகேவா? சோ இந்த வீடியோல போக்கிமோனுக்கும் 50% கொடுத்திருக்கேன், பிக் 3க்கும் 50% கொடுத்திருக்கேன். அதை நான் கொடுத்திருக்கேன் அப்படின்றத விட அதுதான் உண்மைன்றத நிகழ்ச்சித்தனமான
உண்மையும் கூட. உங்களுக்கே தெரியும் நான் சொம்போல தட்ட மாட்டேன், அடிக்கணும் நினைச்சா இஷ்டத்துக்கு இஷ்டம் மாதிரி அடிச்சு விட்டுருவேன். பட் வந்து இந்த பக்கம் போக்கிமோனும் பெரிய ஆளா தான் இருக்கான், இந்த பக்கம் பிக் 3யும் பெரிய ஆளா தான் இருக்கானுங்க. சோ பிக் 3 சொல்லும் போது ஏன் ப்ரோ போக்கிமோன் வரல, ஏன் ப்ரோ போக்கிமோன் வரல அப்படி சொல்லி கதர்னு இருந்தீங்க அப்படின்றத விட தன்னோட மனசு வழியில சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லலாம். சோ அதனால மட்டும் தான் போக்கிமோன் ஃபேன்ஸ்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். சோ மேபி இந்த வீடியோ 2.5k 3k மேல போச்சு அப்படின்னா நான் கன்ஃபார்மா வந்து இந்த வீடியோக்கு ரைஸ் அண்ட் ஃபால் போடுறேன்டா. ஓகேவா? சோ அது எல்லா வகையில தான் இருக்கு, நீங்க தான் பாத்துக்கணும் மக்களே. சோ எனிவே அடுத்த நடுவில் சந்திக்கிறேன், சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடகர்ஸ் கடை சத்தலாமா?